ஒன்றை சொல்லிக் கொள்ளுகின்றேன், காவல்துறை அதிகாரி என்பதை மறந்து விடுங்கள். நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புவதெல்லாம், நான் மேடை அலங்காரத்துக்காக பேசுபவன் அல்ல. மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அத்துணை பேருடைய மனதிலும் ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தோடு இந்த மைக்கை பிடிப்பவன் நான். இந்த இடத்திலே இதை நான் சொல்லுவதற்கு காரணம், நிஜம் நிழல் என்று இப்ப படிச்சாங்க, பயோடேட்டா படிச்சாங்க. நக்சலைட் தீவிரவாதியை சுடும் போது துப்பாக்கி குண்டுபட்டு அந்த காயத்தோட 2 பேரை சுட்டாங்க. காவல்துறை கடமை போட்டியிலே கலந்து கொண்டு 3 முறை அகில இந்திய அளவிலே தமிழகத்திற்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தார் என்றெல்லாம் படித்தார்கள். இது என்னுடைய பெருமையை சொல்லுவதற்காக அல்ல. மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, மாணவிகள் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று. என்ன தெரியுமா? இதுல எல்லாம் நிஜமாவே துப்பாக்கி குண்டை வாங்கினது, துப்பாக்கியால சுட்டது நானு. நடிகர்கள் பின்னால் போகின்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கூட சொல்லிக் கொள்கின்றேன், எனக்கு நிறைய நண்பர்கள் நடிகர்கள், அரசியல்வாதிகள், நிறைய தலைவர்கள் எனக்கு நண்பர்கள், மிக நண்பர்கள். எல்லோரையும் பற்றி நான் குறையாக சொல்லவில்லை, ஒரு சில பேரை மட்டும் சொல்லுகின்றேன். இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 25 அடியிலிருந்து ஒருத்தன் குதிக்கணும்னு சொல்லுவான் ஒரு சினிமாவில். உண்மையிலே ஒருத்தன் குதிப்பான், ஹீரோ குதிக்க மாட்டான். குதிக்கிறவன், நிஜமா குதிக்கிறவன டூப்பும்பான், குதிக்காதவன ஹீரோம்பான். உண்மையா இல்லையா? அவன் நிழலா நிஜமா? அப்படி குதிக்கிறதுக்கு டூப்பு போடுற நடிகர் யாராவது லவ் டூயட் பாடுறதுக்கு லவ் சீன்ல டூப் போட்டிருக்கானா? யோசித்து பாருங்க. இதுல நீங்கள் நிஜம் என்ன, நிழல் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்பதற்காக சொல்லுகின்றேன். அதே போல அரசியல்வாதிகளிலே நல்ல அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் இருந்த அரசியல்வாதிகள் அத்துணை பேரும் இந்தியாவின் சொத்தாக இருந்தார்கள். இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகளிலே பல பேர் இந்தியாவை சொத்தாக்க நினைக்கின்ற அரசியல்வாதிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இள வயதிலே அது போகட்டும். நான் வந்திருப்பது வேறு காரணத்துக்காக. இட்ட பணியினை ஏற்ற சில வார்த்தைகள் சொல்ல விளைகின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? புள்ள நல்லா படிக்கிறானா? என்ன படிக்கிறான்? எப்படி படிக்கிறான்? ஏன்? எவ்வளவு சொத்து வச்சிருக்கான்? எவ்வளவு பணம் வச்சிருக்கான்? கேட்கறது இல்லையே. கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனை பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுக்கு உதவியாக இருக்கக்கூடியது. கல்வி ஒன்றுதான். கல்வி ஒன்றுதான் படித்தவனையும் அவனுடைய வீட்டினையும் இந்த நாட்டினையும் உயர்த்த வல்லது. அதனால்தான் அப்போதே சொன்னான், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அறிந்து கொள்ள இயலாமை, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை அதைவிட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். இல்லாமை என்பது கல்வி இல்லாமையே என்கிறது குடும்ப விளக்கு. இது உங்களுடைய அறிவு சேகரிக்கும் நேரம் என்ற காரணத்தினாலே இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றை வேந்தன். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கின்றான் அதிவீர ராமபாண்டிய மன்னன். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும்பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும்பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. கள்ளர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோ என்கிறது நாலடியார். இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மேலது. என்ன அர்த்தம்? ஒரு மன்னனா இருந்தா கூட அவன் தேசத்துல தான் சிறப்பு, ஆனா நீ படித்தவனா இருந்தா செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்கிறான். இங்கே நான் உங்களுடைய கல்லூரியிலே இந்த மேடையிலே உரையாற்றிக் கொண்டிருப்பதற்கு காரணம், நான் காவல்துறை கண்காணிப்பாளர் IPS அந்தஸ்திலே பணிபுரிந்த அதிகாரி என்பதற்காக அல்ல, படித்தவன் என்கின்ற ஒரே காரணத்தினால். தயவு செய்து அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன் உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். பெற்ற தாய் கூட நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட தாண்டா பாசமா இருப்பான்ட்டான்.
ஒரு குடி பிறந்த பல்லோருளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும். அரசன் கூட அறிவுள்ள பிள்ளைகிட்ட தாண்டா ஆட்சி ஒப்படைப்பான், மூத்த பிள்ளைய வான்னு சொல்ற காலம் மலையேறி போச்சுட்டான். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கட்படுமே. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. சிந்தித்து பாருங்க. எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு.